எளிய மொழியில் தோப்பா அவர்கள் ஒன்றை சொல்லுவார். பெரியார் அனைத்து விதமான ஆதிக்கத்திற்கும் எதிரானவர் என்று சொல்லுவார். 2018ஆம் ஆண்டு கருஞ்சட்டை பேரணியை ஒருங்கிணைத்த பொழுது அந்த கூட்டத்திலே பங்கெடுத்தார். கடுமையான உடல்நல கோளாறு இருந்த பொழுதிலும் கூட ஒரு நீண்ட பயணம் செய்து, அதுதான் அவரது உடல் ஒத்துழைக்க மறுத்ததற்கு பிறகு அவர் எடுத்த ஒரே பயணம் அந்த ஒரு பயணம் தான். அந்த பயணத்திலே அவர் கருஞ்சட்டை பேரணி மேடையிலே அவர் பேசிய பேச்சு நீங்கள் அவசியம் என்றைக்கும் நீங்கள் பாதுகாத்து வைத்திருக்க வேண்டிய ஒரு ஆவணமாக இருக்கிறது. அதில் சொல்லுகிறார், பெரியார் அனைத்து விதமான ஆதிக்கத்திற்கும் எதிரானவர் என்று. கோவில் ஒரு ஆதிக்கம், அதனால் அதற்கு எதிராக இருந்தார். மதம் ஒரு ஆதிக்கம், அதனால் அதிகார குவியலாக அது இருக்கிறது, ஆகவே அதற்கு எதிராக இருந்தார். கடவுள் ஒரு அதிகார மையமாக இருக்கிறது, ஆகவே அதற்கு எதிராக இருந்தார். எதெல்லாம் ஆதிக்க அரசியலாக அதிகார மையமாக நிலவி மக்களை துன்புறுத்துகிறதோ, மக்களை சுரண்டுகிறதோ, மக்களை ஒடுக்குகிறதோ, அதற்கெல்லாம் எதிராக இருந்தவர் தந்தை பெரியார் என்று எளிமைப்பட பெரியாரியத்தை எடுத்து சொன்னார். அவ எது ஆதிக்கமாக இருக்கிறது, எது அதிகார மையமாக இருக்கிறதோ அது மக்களை ஒடுக்குகிறது என்றால் அதற்கு எதிரான முதல் குரல் பெரியாரின் குரலாக இருந்திருக்கிறது. பெரியாரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த புள்ளியிலிருந்து தான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு அதிலே வார்த்தைகளிலே ஓரிரு சொற்களை இழுத்து வைத்துக் கொண்டு பெரியாரை வியாக்கியானப்படுத்துவது என்பது அறிவிலிகளினுடைய செயல். அதை அறிவார்ந்தவர்கள் ஒருபொழுதும் செய்வதில்லை. தோப்பா அவர்களினுடைய அந்த சிந்தனை தெரிப்பு என்பது நமக்கு பெரியாரியலை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், பெரியாரை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்.